Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு வந்து நம்ம முருங்கை கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஏற்கனவே முருங்கை கீரையை வந்து அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இந்த முருங்கை கீரையை இதில் சேர்த்துடுறேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற போட்டு வச்சிங்கனாலே நல்லா வந்து தண்ணி போக ஆறிடும். ரொம்ப தண்ணி பிழிய இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த காஞ்ச மாதிரி இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரையை நல்லா வந்து வதக்கிடலாம். இது கொஞ்சம் மொறுன்னு ஆகிற அளவுக்கு வதக்கணும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை வதக்கிக்கோங்க. நீங்கள் இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா காஞ்சிரும். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் அந்த ஈரம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். அலசனை உடனே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் நேரம் அதை வந்து துணியில் வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கிக்கிட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது நல்லா இந்த மாதிரி வதக்க உங்களுக்கு கீரை வந்து சுருண்டிடும். நல்லா வந்து மொறுமொறுப்பாகவும் ஆகும். இப்போ கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். இப்போ முருங்கைக்கீரை பார்த்தா நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆகிட்டுருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வச்சுருங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மொத்தமே இதை சிம்மில் தான் வச்சுருக்கணும். சிம்மில் வச்சுருந்திங்கன்னா தான் அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சட்னி மாதிரி ஆகாமல் நமக்கு பொடியாகும். இல்லைனா வந்து உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கும். இந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு அது கொஞ்சம் முருகலாக ஆகிற அளவுக்கு இந்த முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். முருங்கைக்கீரை இப்போ வந்து நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அடுத்தது அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா வந்து வாய்ப்புண்ணெல்லாம் சரி பண்ணும். நம்ம இந்த முருங்கைக்கீரை பொடிக்கும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக செவந்ததும் இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டும் இந்த காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பூண்டும் காஞ்ச மிளகாவும் செவந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து இதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நம்ம வேர்க்கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட நம்ம நெய் ஊற்றி அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கட்டாயம் சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிடும்பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம். ஒரு 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேயே நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு, முருங்கைக்கீரை எல்லாத்தையும் இதோடு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது முருங்கைக்கீரை இன்னும் நல்லா கிறிஸ்பாகும். நமக்கு பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு அரைங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க. இந்த பொடி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நார்மலாக வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ முருங்கைக்கீரை கிடைச்சாலும் இதை நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான அளவு உப்பை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையோட இந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் இந்த மிக்சரில் சேர்த்துருக்கேன். இதை நான் வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, சரியாக அரைப்படலை அப்படின்னா அந்த அரைச்சதை அப்படியே எடுத்து ட்ரையாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு திரும்ப பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுடராக கிடச்சிடும். இப்போ நான் வந்து இப்போதைக்கு தூள் பெருங்காயம் தூள் தான் இருக்குது, அதனால் நான் வறுக்கும் பொழுது சேர்க்கல. ஸோ இப்போ நான் வந்து அரைச்சிட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி மிக்சியில் கூட ஒரு வாட்டி ஓட்டிடுறதுனா ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊட்டி எடுத்துடுறேன். இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் போட்ட பிறகு ஒரு வாட்டி ஊட்டி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா பவுடராக இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் நல்லாயிருக்கும். நம்ம வெயில் இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெயிலில் காய வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீன் கலராக பொடி கிடைக்கும். இது வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த முருங்கைக்கீரை பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.